இப்ப எதுக்கு முறைக்கிறீங்க? அதான் கல்யாணம் முடிஞ்சிருச்சுல்ல. என்னதான் நான் அவசரம் அவசரமா கல்யாணம் பண்ணினாலும், நீங்க ஹேப்பியா ஃபீல் பண்ணலன்னு சொல்லுங்க பாக்கலாம். என்று சரவணன் கேட்க, சந்தோஷம் தான்டா. ஆனா இன்னும் கிராண்டா பண்ணியிருந்திருக்கலாம். என்னோட நிலைமையும் யோசிச்சு பாரு. உன் பெரியப்பா கல்யாணத்த கண் குளிர பார்த்தது. அப்புறம் உன் அப்பன் கல்யாணமே வேணான்னு இருந்தான். அவன கல்யாணம் பண்ணிக்கோ பண்ணிக்கோன்னு சொல்லி நாங்க கெஞ்சாத நாள் இல்ல. அவனுக்கு கல்யாணம் நடந்தா போதுங்கிற அளவுக்கு இருந்த மனநிலைமையில தான் உன் அம்மாவ கட்டிக்கிட்டு வந்தான். அடுத்து ரேயனும் அவன் இஷ்டம் போல கல்யாணம் பண்ணினான். அது நிலைக்கல. அடுத்து இனியாவோட நடந்த கல்யாணமும் ரொம்ப எளிமையா முடிஞ்சிருச்சு. உனக்கு நிச்சயத்துக்கு ஏற்பாடு பண்ணினா, கல்யாணம் பண்ணிட்டு வந்து நிக்கிற. வெளியாளுங்க என்னென்ன பேசுனாங்கன்னு தெரியுமா சரவணா? நம்மகிட்ட இல்லாத பணம் இல்ல. ஒரு கல்யாணத்த கிராண்டா பண்ணி 4 பேருக்கு சாப்பாடு போட வக்கில்லாத மாதிரி நம்மள பாப்பாங்க. நேரடியாவே என்கிட்ட என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் கேட்டுட்டாங்க. ஊர கூப்பிட்டு கல்யாணம் பண்ணணும் சரவணா. அப்போதான் இன்னார் வீட்டுல இவங்க பொண்ணுக்கு, பையனுக்கு கல்யாணம் முடிஞ்சுச்சுன்னு சொல்ற மாதிரி ஒரு ஐதீகம். உடனே சாகி சக்திய இழுக்காத. அவங்க வேற, நீ வேற. அவங்க தொழில்ல இதெல்லாம் சகஜமான ஒண்ணு. உன் சித்தப்பனே அவன் பொண்டாட்டிய 7 வருஷம் கழிச்சு தான் வெளி உலகத்துக்கு காட்டினான். அப்படி இருந்தும் சக்தி சமூக ஆர்வலரா இருக்கவும், தீக்ஷண்யா போட்டோவ மறைச்சு, கல்யாணம் முடிஞ்சுதுன்னு சமூக வலைதளத்துல போட்டுட்டான். என்னோட கவலை உங்களுக்கு கொஞ்சமும் புரியல. என்று கவலையாக கூறினார் மேகலை. அம்மா, கவலைய விடுங்க. வளகாப்பு விழாவ பெருசா பண்ணிடலாம். இன்னும் 2 மாசம் முழுசா இருக்குது. அதுக்குள்ள நாங்களும் ஆந்திரா போய் அங்க செய்ய வேண்டியதெல்லாம் சிறப்பா செஞ்சு குடுத்துட்டு வந்துடுறோம். என்றார் மாயவன். ம். முதல்ல நீங்க ஆந்திரா கிளம்புங்க. இன்னும் 1 வாரம் தான் இருக்குது. சிவன் சொத்துக்கு ஆசைப்பட்டா கொலை நாசம்னு சொல்லுவாங்க. அந்த ஊரோட சொத்து சக்தி. அவன் அவனோட கடமைய பண்ணியே ஆகணும். என்றார் மேகலா. அடுத்த வார கடைசியில கண்டிப்பா கிளம்பிடுவோம் மேகல. நீ வருத்தப்படாத. கல்யாணம் சின்னதா நடந்தா என்ன, பெருசா நடந்தா என்ன? நம்ம குடும்பமா இருந்து கண் குளிர பார்த்தோமில்ல, அதுவே பெரிய விஷயம். அவருக்கு தான் அந்த கொடுப்பினை இல்ல. என்று கவலையாக கூறினார் சரு. அம்மா! என்று அகில், தினேஷ், மாயவன் மூவரும் அவரின் கையை பிடித்து ஆறுதல் படுத்த, வர்ஷா, மோகனா, அகிலா மூவரும் அவர்களை கவலையாக பார்த்தனர். பாட்டி, இப்போ எதுக்கு இதையெல்லாம் பேசி எல்லாரையும் ஃபீல் பண்ண வைக்கிற? பாரு, அங்கிள் ஆண்டி நம்மளால தானோன்னு ஃபீல் பண்றாங்க. அவங்க முகமே சரியில்ல. என்று யாழி திட்டியபடி குப்தா ராதையை கண்காட்டினாள். அனைவரும் அவர்களை பார்க்க, அம்மா, அப்பா என்று ரேவதி அவர்களை கவலையாக பார்க்க, ஒண்ணுமில்ல ரேவா. நீ இங்க சந்தோஷமா இருந்தாவே எங்களுக்கு சந்தோஷம்தான். இந்த ஆர்டருக்கு 10 வருஷமா நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். உன்னை விட இந்த ஆர்டர் பெருசில்ல தான். ஆனா அடுத்த தலைமுறைக்கு இந்த சமூகத்துல நாம உயர்ந்து நிக்கணும்னா எதையும் இழக்கக்கூடாது. அதுக்காக தான் ஓகே சொன்னேன். அதனால இவ்ளோ பிரச்சனை வரும்னு நான் யோசிக்கவே இல்ல. என்றார் குப்தா. குப்தா, இதெல்லாம் ஒரு விஷயமே இல்ல. இன்னைக்கு ஒரு நாள் ஃபீல் பண்ணுவோமா? அவ்வளோதான். ஆனா நீங்க அந்த ஆர்டர கேன்சல் பண்ணிட்டா வாழ்க்கை முழுக்க கவலைப்பட்டுட்டே இருப்பீங்க. நீங்க சரியான பாதையில தான் போறீங்க. ஒரு நல்ல விஷயம் நடக்கும்போது பல தடைகள கடவுள் நமக்கு கொடுப்பாருன்னு அம்மா சொல்லுவாங்க. அந்த சோதனையெல்லாம் கடந்து வந்தா தான் நாம முன்னேற முடியும். ரேவதி இங்க சந்தோஷமா வாழ்வா. அவளுக்கு நானும் கீதாவும் அம்மா அப்பா ஸ்தானத்துல இருந்து நல்லபடியா பாத்துக்கிறோம். நீங்க எதையும் மனசுல போட்டு குழப்பிக்காதீங்க. என்றார் ஹரிஷ். ஆமா குப்தா, இதெல்லாம் ஒரு விஷயமே இல்ல. என்று தினேஷும் அவர்களை ஆறுதல் படுத்த சின்னதாக சிரித்தார் குப்தா. ராதையிடம் தனியாக பேச வேண்டுமென்று வர்ஷா, மோகனா, தினேஷ் மூவரும் நினைத்தாலும் அதற்கு நேரம் கிடைக்காமலே போனது. இருந்தும் அவரின் செயல் அவர் திருந்திவிட்டார் என்று அவர்களுக்கு சொல்ல நிம்மதியாக விட்டுவிட்டனர். சரி, நான் எல்லாருக்கும் போய் ஜூஸ் கொண்டு வரேன். என்று யாழி கிச்சனுக்குள் செல்ல, ஐயோ! அம்மா, அவ என்ன கொன்னுடுவா. நான் என் ரூமுக்கு போறேன். எனக்கு எதுவும் வேண்டாம். ஆள விட்டா போதும். என்று சரவணன் தப்பிக்க பார்க்க, அவன் கையை பிடித்து தன் பக்கத்தில் அமர வைத்து, அவன் கால் மேல் காலை போட்டுக்கொண்டு அவனை நக்கலாக பார்த்த வியான், என் அக்கா உன்ன மாதிரி இல்ல. அவ நல்லாவே ஜூஸ் போடுவா. இன்னைக்கு அவ போட்ட ஜூஸ நீ குடிக்கிறண்ணா. என்று நக்கலாக கூறினான். டேய், என்ன பழிவாங்க இதுதான் நேரமாடா? விட்றா எரும. என்று சரவணன் முறைக்க, மற்றவர்கள் சிரிக்க, சக்தி யோசனையாகவே இருந்தான். என்ன சகல, எப்படி இருக்கீங்க? ஊர்ல விவசாயம்லாம் எப்படி போகுது? என்று விஸ்வா செழியன் அருகில் அமர்ந்து புன்னகையுடன் விசாரிக்க, நான் விவசாயம் பண்றதில்ல சகல. காய்கறி மண்டி தான் அதிகம் பார்த்துப்பேன். அப்பப்போ நெல்லாலைக்கு போயிட்டு வருவேன். அவங்கள வச்சு தான் விவசாயம் பண்றேன். இருக்கிற வேலையில அங்க போகவே எனக்கு நேரம் இருக்காது. என்றான் செழியன்.
பரவால்ல. அங்க இருந்துட்டு இங்க வந்திருக்க. அசௌகரியமா இருக்குமே! உங்களுக்கு எப்படி? என்று விஸ்வா கேட்க, அசௌகரியமா தான் இருக்குது. இருந்தாலும் என்ன? நான் இங்கேயா இருக்க போறேன்? இன்னும் 2 நாள்ல கிளம்பலான்னு தான் இருந்தேன். இப்போ கல்யாணமே முடிஞ்சுது. சொல்ல முடியாது. நாளைக்கு காலையில கிளம்பினாலும் கிளம்பிடுவோம், என்றான் செழியன். ம். யாழி அங்க செட் ஆகிட்டாங்களா? ஏன்னா, அவ லண்டன்ல படிச்சவ. உண்மை என்னன்னா, சிட்டில வாழ்ந்துட்டு கிராமத்துல இருக்க முதல்ல ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதான் கேட்டேன். உங்களுக்கு என்ன தோணுது யாழி? நடந்துக்கிற விதம், பேசுற பேச்சு எல்லாம் ஓகேவா? என்று விஸ்வா கேட்க, அதெல்லாம் பரவால்ல விஸ்வா. முதல்ல பழகுற யாருக்கா இருந்தாலும் அசௌகரியம் இருக்கத்தான் செய்யும். அவளுக்கு காலையில எழுந்துக்கிறது மட்டும் முதல்ல கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. ஆனா இப்பல்லாம் அவளே நேரமா எழுந்திருச்சு, என்னையே எழுப்பி விடுற அளவுக்கு வந்துட்டா, என்று செழியன் சொல்லவும், அப்ப சந்தோஷம் செழியன், என்று புன்னகைத்தான் விஸ்வா. ம். விஸ்வா, இவங்க குடும்பத்த பத்தி எனக்கு கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க. உங்க தங்கச்சியும் இந்த வீட்ல தான் கட்டி குடுத்துருக்கிறதா யாழி சொன்னா. எனக்கு எதுவுமே புரியல. எல்லாரும் கும்பலா கூட்டமா இருக்கவும், அம்மா, அப்பான்னு எல்லாரையும் மொற வச்சு கூப்பிடுறீங்க, என்று செழியன் கேட்க, அவனுக்கு புரியும்படி விஸ்வா விளக்கிக் கொண்டிருந்தான். யாழி ஜூஸ் கொண்டு வந்து கொடுக்க அனைவரும் வாங்கிக் கொண்டனர். "பரவால்ல அக்கா, நீ சூப்பரா தான் ஜூஸ் போட்டிருக்க" என்று நக்கலாக சரவணன் சொல்லவும் அவன் மண்டையிலேயே கொட்டி வைத்தாள் யாழி. அவர்களை கண்டுகொள்ளாத ஹரிஷ் தினேஷிடம், "பங்கு, இன்னைக்கு நாள் நல்லா தானே இருக்குது. நைட்டு 8 மணிக்கு சாந்தி முகூர்த்தத்துக்கு நேரம் குறிச்சு கொடுத்துருக்காங்க. பசங்கள போய் டெக்கரேஷன் பண்ண சொல்லலாமா? இல்ல சிம்பிளா ரூம கிளீன் பண்ணி பர்ஃப்யூம் மட்டும் ஸ்ப்ரே பண்ணி விட்டுடலாமா?" என்று கேட்க, "நாம என்ன பண்ணினாலும் வாழப் போறது அவங்க. டைமுக்கு தகுந்த மாரி மாத்திடலாம்" என்று தினேஷ் சொல்லவும், "சரி" என்று தலையசைத்தார் ஹரிஷ். "அம்மா, அப்பா, அண்ணா, அண்ணி இங்கேயே இருங்க. டேய் யாத்ரா, நீயும் தான்" என்று கீதா சொல்ல, "இல்ல அத்த, எனக்கு நைட்டு வேல இருக்குது. அம்மா, அப்பா, பாட்டி, தாத்தா, பெரியப்பா வேணும்னா இருப்பாங்க" என்றான் யாத்ரா. கீதா அவனை முறைக்க, "கீதா, நானும் வீட்டுக்கு போறேன். அங்க சதா, தீக்ஷி 2 பேரும் தனியா இருப்பாங்க" என்றார் சந்தோஷ். "சரி அண்ணா. ஆனா காலையில நேரமா வந்துடணும்" என்று கீதா சொல்லவும், தலையசைத்துவிட்டு அனைவரிடமும் சொல்லிவிட்டு சக்தியை அழுத்தமாக பார்த்துவிட்டே அங்கிருந்து சென்றார் சந்தோஷ். "மாமா, எனக்கு என்னமோ தப்பா தோணுது. சக்தி முகமே சரியில்ல. தீக்ஷி சண்டை போட்டுட்டு தான் நம்மி அண்ணியோட வீட்டுக்கு போயிட்டா போல" என்று மோகனா தினேஷிடம் மெதுவாக சொல்ல, "எனக்கும் அப்படித்தான் பாப்பா தோணுது. ஆனா இதுல நாம தலையிட முடியாது. தலையிடவும் கூடாது. உன் பையனுக்கு யார எப்படி சமாளிக்கணும்னு நல்லாவே தெரியும். முக்கியமா அவனோட பர்சனல் லைஃப்ல நாம தலையிட்டா ஜங்கு ஜங்குன்னு குதிக்க ஆரம்பிச்சிடுவான். அதனால பொறுமையா இரு" என்றார் தினேஷ். அதுவும் சரிதான்" என்று மோகனா சொல்லவும் புன்னகைத்தார் தினேஷ். "ஐஸ்வர்யா, நீ ரேவதிய கூட்டிட்டு போய் ரெடி பண்ணிவிடு. டைம் ஆச்சு, நைட்டு சடங்கு இருக்குது" என்று கீதா சொல்லவும், ஐஸ்வர்யா தலையாட்ட ரேவதி அமைதியாக சரவணனை பார்த்து வைத்தாள். சரவணன் அவளை திமிராக பார்க்க, "நீ என்ன பண்ணாலும் நான் அசர மாட்டேன். உன்னை நான் வெறுத்து ஒதுக்கி ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. மிஞ்சி மிஞ்சி போனா என்னோட கற்ப சூறையாடுவ. அவ்வளவுதானே? எடுத்துக்கோ. வார்த்தையால கொன்னுட்ட, உடலால வதைக்கிறது அவ்வளோ ஒண்ணும் பெரிய விஷயம் இல்லையே" என்று நினைத்துக்கொண்டு ஐஸ்வர்யாவுடன் ரேவதி செல்ல, கயல், வந்தனா, சன்வி, யாழி, சாய்ராவும் அவர்களுடன் சேர்ந்து கொண்டனர். இரவு நெருங்க நெருங்க ரேவதிக்கு மனதின் ஓரம் சிறு பயம் பிடித்து கொண்டது. "ரேவதி, அம்மா, அப்பா 2 பேரும் கிளம்புறோம். நீ சந்தோஷமா இருக்கணும். இந்த 1 இயர் எங்களால இந்தியா வர முடியுமான்னு தெரியல. ஆனா நீ நல்ல விஷயம் சொன்னீன்னா கண்டிப்பா இங்க வரதுக்கு முயற்சி பண்ணுவோம். வீக்லி ஒன்ஸ் கால் பண்றோம். என்னடா அம்மா அப்பா இப்படி விட்டுட்டு போறாங்களேன்னு நினைச்சுக்காத" என்று அவள் தலையை தடவி கொடுத்து பாசமாக கூறினார் ராதை. "சரிம்மா, நான் ஃபீல் பண்ணல. நீங்க அப்பப்ப கால் பண்ணுங்க. நம்ம வீட்ல இருக்கிறத விட இங்க ஹாப்பியாவே இருப்பேன். நீங்க சந்தோஷமா போயிட்டு வாங்க" என்று புன்னகையுடன் ரேவதி சொல்லவும், குப்தா, ராதை இருவரின் மனமும் குளிர்ந்து போனது. கீதா பால் சொம்புடன் உள்ளே வந்து ரேவதி கையில் கொடுத்து, "ரேவதி, உனக்கு சொல்லணும்னு எதுவும் இல்ல. இது உங்க வாழ்க்கை. உங்க இஷ்டப்படி நீங்க வாழலாம்" என்று பாசமாக சொல்லவும் புன்னகையுடன் தலையாட்டினாள் ரேவதி. சன்வி, யாழி இருவரும் வந்து ரேவதியை அழைத்துச் செல்ல, குப்தா, ராதை இருவரும் அனைவரிடமும் சொல்லிவிட்டு நிம்மியை அழைத்துக் கொண்டு சென்றனர். ரேவதியை அவளின் அறையில் விட்டுவிட்டு சன்வி, யாழி இருவரும் சென்றுவிட, அறையின் அலங்காரத்தை பார்த்து மூச்சு வாங்கியபடி கதவை தாளிட்டு அடிமேல் அடி வைத்து வந்தாள் ரேவதி. கட்டிலில் கால் மேல் கால் போட்டு அமர்ந்திருந்த சரவணன் அவளை குறுகுறுவென்று பார்த்து கொண்டிருக்க,
அவனை பார்த்ததும் கோபம், பயம், வெறுப்பு என்று அனைத்தும் மாறி மாறி வரவும், அனைத்தையும் உள்ளுக்குள் புதைத்துக்கொண்டு டேபிளின் மீது டம் என்று சொம்பை வைத்த ரேவதி, "நீ பால் குடிக்கணும்னு ஒண்ணும் அவசியம் இல்ல. வா, வந்து என் மேல பாய்ஞ்சு உனக்கு தேவையானத எடுத்துக்கோ" என்று அருவருப்பாக கூறினாள். "அது என்னடி, நீ சொல்லி தான் நான் பண்ணணுமா? என் விருப்பம் போல தான் நான் பண்ணுவேன். நீ சொன்னதாலேயோ என்னவோ, இப்போ உன்ன தொடர மூடு எனக்கு இல்ல. மூடிட்டு போய் படு. அதிகமா பேசின, வாய உடைச்சிடுவேன்" என்று எகத்தாளமாக கூறினான் சரவணன். "ரொம்ப சந்தோஷம்" என்று வாய்க்குள்ளே முனகிய ரேவதி பாலை குடித்துவிட்டு அவனை கண்டு கொள்ளாமல் பெட்டின் ஓரம் படுத்துக்கொள்ள, அவளை வெறுப்பு உமிழப் பார்த்த சரவணன், "எல்லாம் என் நேரம். ச்சே!" என்று அவனும் மறுபக்கம் படுத்துக்கொண்டான். அறையிலிருந்து மல்லிகை வாசத்தை உணர்ந்தும் கடுப்போடு இருந்த அவனின் உணர்வுகள் 4 அடி தூரத்தில் படுத்திருந்த மங்கை அவளின் வாசத்தில் கட்டவிழ்ந்துவிட, புரண்டு புரண்டு படுத்து உணர்ச்சியை கட்டுப்படுத்த முயற்சி செய்த சரவணனின் முயற்சிகள் அனைத்தும் தவிடுபொடியானது. அதில் பட்டென அவள் மேல் படர்ந்து அழுத்தமாக அவள் கழுத்தில் முகத்தை புதைத்தான். அப்போதுதான் தூக்கத்திற்குச் சென்ற ரேவதி தன்மேல் பாரம் கூடியதில் அரண்டு போய் கண்ணைத் திறந்து பார்த்து அதிர்ச்சியாகி அவனை கீழே தள்ள முயற்சி செய்ய, அவள் 2 கைகளையும் தான் ஒற்றை கையால் கிடுக்குப்பிடியாக பிடித்துக்கொண்டு சரவணன் அவள் கழுத்தில் மெல்லமாக, மிக மெல்லமாக முத்த ஊர்வலத்தை தொடங்கினான். கழுத்தில் புழு ஊர்வது போல அருவருப்பாக உணர்ந்த ரேவதி காலை அசைத்து அவளின் எதிர்ப்பை தெரிவிக்க, நிமிர்ந்து அவளை பார்த்த சரவணன், "என்னடி, முறை மாதிரி சீன் போடுற? ஒழுங்கா மரியாதையா அமைதியா இருந்துக்கோ" என்று வார்த்தையால் விஷத்தை தடவி பேசவும், அவனின் மீது அருவருப்பு கூடிக்கொண்டே போக அமைதியாகிவிட்டாள் ரேவதி. அவளின் அமைதி அவனுக்கு வாகாயமைய அவள் உடலில் உள்ள ஆடைகளையெல்லாம் படுவேகமாக களைந்தான். இந்த அமைதியே ஒரு நாள் அவனை கொலையாய் கொல்லும் என்று தெரிந்திருந்தால் அவளை வார்த்தையால் காயப்படுத்தியிருக்க மாட்டானோ என்னவோ. அந்த மங்கிய வெளிச்சத்தில் வெண்ணெய் போல ஜொலித்துக் கொண்டிருந்த மங்கிய அவளின் வதனமும் அவள் மேல் வீசிய ஒருவித நறுமணமும் அவனை கிறங்க வைக்க, தன் ஆடைகளை கழட்டி வீசியவன் அவளுக்கு ஆடையாகி அவள் உதட்டை பட்டென சிறைய எடுத்துக் கொண்டான். என்னதான் ரேவதி அவனுக்கு முதல் முறை முத்தம் கொடுத்திருந்தாலும் அதன் பின்பு அவர்களுக்கு பெரிதாக நெருக்கம் இருந்ததில்லை. இப்போது சரவணன் கொடுத்த முத்தம் கூட ரேவதியை எரிச்சல் படுத்தியது. உணர்வுகளுக்கு மதிப்பை கொடுக்காமல் அவன் இஷ்டத்திற்கு எதையும் செய்யும் இவனுக்கு இதயம் என்று ஒன்று இருக்கிறதா, இல்லையா என்று தீவிர சிந்தனையில் அவனை பார்த்து வைத்தாள் ரேவதி. இதய நிபுணர், பெங்களூரின் ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட் என்று அழைக்கப்படுபவன் இன்று இதயத்தை கழட்டி வைத்துவிட்டு காதலியின் விருப்பம் இல்லாமல் அவளை சூறையாட ஆரம்பித்து விட்டான். அவளின் அங்கங்களை சுவைத்து அவளுக்கு நரக வலியை கொடுத்தவன் அவளுள் ஒளிந்து கொள்ள வழி தேடி அவளுள் நுழைய அவனுக்கு உச்சக்கட்ட அதிர்ச்சி. மருத்துவன் அல்லவா? எந்த துறை மருத்துவனாக இருந்தாலும் மனித உடலின் அனைத்து பாகத்திற்கும் அடிப்படை விஷயம் தெரியுமே. அவளுள் நுழையும் போதே தடுத்த கன்னித்திரை சொன்னது மனைவி எத்தனை பரிசுத்தமானவள் என்று. அதில் அவளையே கண்ணிமைக்காமல் பார்த்தான் சரவணன். ரேவதியோ கண்ணை இறுக்கமாக மூடி பல்லை கடித்துக்கொண்டு வலியை பொறுத்து கொண்டாலும் அவளின் கண்களில் கண்ணீர் வழிந்தது. சரவணன் அவளையே பார்க்க குறுகுறுப்பில் கண்ணை திறந்து அவனை அடிபட்ட பார்வை பார்த்த ரேவதி, "என்ன விட்டுட்ட? ஓ, டாக்டர் இல்ல, அதான் தெரிஞ்சிருச்சு. ம், காதலிய தான் நம்பல, உன் மருத்துவத்தையாவது நம்புவியா?" என்று பொறுக்காமல் கேட்டே விட்டாள். சரவணன் அமைதியாகவே அவளை பார்க்க, "என்ன அப்படி பார்க்குற? ஆமா, நான் எல்லாரோடையும் சுத்தியிருக்கேன். நான் ஒரு கேடு கெட்டவ. உன்னை நம்ப வைக்க கூட நான் கன்னி பொண்ணு மாதிரி நாடகம் நடத்திட்டு இருக்கேன். என்னை வதச்சு கொன்னுடு" என்று வெறிப்பாக கூறினாள். சரவணனுக்கு ரேவதி பேசிய வார்த்தை வலித்தாலும் அவன் கேட்ட விஷயத்தை அவனால் கிரகித்துக் கொள்ள முடியவில்லை. அதேபோல் அதை ரேவதியிடம் கேட்கவும் மனம் ஒப்பவில்லை. நிஜத்திற்கும் நிழலிற்கும் இடையில் அவன் தவிக்க, அவன் உடல் தகித்து அவளை ஆழத் துடிக்க, அவளுள் முழுவதுமாக நுழைந்து குழப்பத்துடனே தாம்பத்திய வாழ்க்கைக்குள் அடியெடுத்து வைத்தான். வலியை பொறுத்து கொண்ட ரேவதி அவன் முதுகில் பலமாக கீறி வைத்து மூச்சு வாங்க அவனை பார்க்க, உணர்வுகள் பேயாட்டம் ஆட, மனைவியின் மனம் புரியாமல் அவளை ஆண்டு அவள் கருப்பைக்குள் தன் வாரிசை சேர்த்துவிட்டு அவளை விட்டு பிரிந்து படுத்து மூச்சு வாங்கினான் சரவணன். என்ன அற்ப பிறவி இவன் என்று அவனையே வெறுப்பாக பார்த்த ரேவதி கஷ்டப்பட்டு எழுந்து குளியல் அறைக்குச் சென்று குளித்து முடித்து துண்டை கட்டி கொண்டு வந்து அவனின் சட்டையும் பேண்ட்டையும் எடுத்து அணிந்து கொண்டு கீழே சிதறிக் கிடந்த துணியெல்லாம் பொறுக்கி குளியல் அறைக்குள் வீசிவிட்டு கபோர்டிலிருந்து போர்வையை எடுத்து கீழே விரித்து படுத்து கொண்டாள். புரண்டு புரண்டு படுத்த சக்திக்கு தூக்கம் வருவேனா என்றிருக்க மனைவி மேல் அதிகபட்ச கோபம் கூடிக்கொண்டே போனது. "ஏண்டி என்கிட்ட சொல்லாம கொள்ளாம போன? நான் உன்னை மன்னிக்கவே மாட்டேன்டி. என்னை தவிக்க விட்டுட்டு போயிட்டல்ல, இனி நீயா வந்தா வா,
இல்லன்னா போடி. 6 வருஷம் உன் வாசம் இல்லாம இருந்த என்னால இப்ப இருக்க முடியாதா? என்று மனதில் நினைத்துக்கொண்டு பால்கனிக்கு வந்தான். மனதில் எரிமலை குழம்பு ஆவி பறக்க கொதித்துக் கொண்டிருக்க, மனைவி மேல் வைத்திருந்த காதலை அதில் கொட்டிக் கொண்டிருந்தான் சக்தி. 20 வருட காதல் அல்லவா? அவன் கொட்டினால் பொசுங்கியா போய்விடும்? அந்த அளவுக்கு பலவீனமானது அல்லவே அவனது காதல். எரிமலையே அடக்கும் அளவிற்கு வலிமை மிக்கது அல்லவா? இதே மனநிலையில் வீட்டில் இருந்திருந்தால் விஸ்கியை குடித்து தூக்க மாத்திரையை முழுங்கி செயற்கையாக தூக்கத்தை வரவைத்திருப்பான். இப்போது இரண்டும் இல்லாமல், முக்கியமாக மனைவியின் வாசம் இல்லாமல் அவனுக்கு கண் மூடுவேனா என்று அடம் பிடிக்க, ஓங்கி கன்னத்திலேயே அறைந்து கொண்டவன், அவ இருந்தா இத்தனை வருஷம் தூங்கின, மூடிட்டு படு, அது எப்படி தூக்கம் வராம போயிடும் என்று ஆத்திரத்தில் மூர்க்கமாக மாறினான் சக்தி. அப்போது கதவு தட்டவும், இந்த நேரத்துல யாரு என்று யோசித்தவாறு வந்து கதவை திறந்தான் சக்தி. எதிரில் தினேஷ் நின்றிருக்க, அவரை புரியாமல் பார்த்த சக்தி என்ன என்பது போல பார்த்து வைத்தான். அவனை தாண்டி உள்ளே வந்த தினேஷ், கதவை சாத்திட்டு வாடா, இன்னைக்கு நான் உன்னோட தான் படுக்க போறேன். உன் அம்மா யாழி சன்வியோட படுத்துக்கிட்டு என்னை டீல்ல விட்டுட்டா. தனியா படுத்தா தூக்கம் வரல. அப்போதான் நீயும் தனியா இருப்பேன்னு தோணுச்சு. அதான் உடனே வந்துட்டேன் என்றபடி தினேஷ் பெட்டில் படுத்துக்கொண்டு சொல்ல, கடுப்பாக அவரை பார்த்த தினேஷ், அப்பா என்னை தனியா விடுங்க என்றான். டேய், நான் ஒன்றும் உனக்கு துணையா வரல. தனியா படுத்தா தூக்கமே வந்து தொலைய மாட்டேங்குது. அதான் இங்க வந்தேன். என்னை துரத்தி விடுற முயற்சியை கைவிட்டுடு. வந்து படு என்று அழுத்தமாக தினேஷ் சொல்லவும், எல்லாம் என் நேரம் என்று முனகிவிட்டு அவர் அருகில் வந்து படுத்துக்கொண்டான் சக்தி. புன்னகைத்துக் கொண்டார் தினேஷ். அவருக்குத்தான் தெரியுமே, தீக்ஷண்யா இல்லை என்றால் சக்தி நிதானமாக இருப்பது சாத்தியமற்றது. ஒன்று மாதுவி நாடுவான், இல்லை என்றால் அவனே அவனை வருத்திக் கொள்வது போல எதையாவது செய்வான் என்று. அதனாலேயே மனைவியை மகளுடன் அனுப்பி வைத்துவிட்டு மகனை தேடி வந்துவிட்டார். அவனின் தலையை தினேஷ் பாசமாக வருடிக் கொடுக்க, அவனுக்கு அது சுகமாக இருக்கவும் அவர் நெஞ்சில் முகம் புதைத்துக் கொண்டு தூக்கத்தை தொடர்ந்தான் சக்தி. தினேஷ் புன்னகையுடன் அவன் தலையை மெதுவாக கோதிவிட்டு, இவன் எப்படித்தான் இவ்வளவு ஏசி குளிர்லயும் மேல சட்டை இல்லாம தூங்குறானோ என்று நினைத்தபடி போர்வையை எடுத்து போர்த்திவிட, இங்கே தீக்ஷண்யா அழுது அழுது கண்ணெல்லாம் வீங்கி சோர்ந்து ஒரு கட்டத்தில் மயங்கியே சரிந்தாள். அத்தியாயம் 212. தீக்ஷண்யா நமி இருவரும் வீட்டிற்கு வந்ததும் தீக்ஷண்யா வேக வேகமாக மாடியேறி அவளின் அறைக்கு சென்று விட்டாள். இவ இருக்கா பாரு, எல்லாத்துலயும் அவசரம். வந்ததும் வராதுமா எப்படி ஓடுறா? அப்படி என்னதான் அவசரமோ தெரியல என்று சலித்துக்கொண்டே கிச்சனுக்கு வந்து முகம் கழுவி விட்டு அவளுக்கு கஷாயம் போட ஆரம்பித்தார் நமி. அறைக்கு வந்த தீக்ஷண்யா பெட்டில் படுத்துக்கொண்டு அழுதாள். ஏன் தான் என்ன உனக்கு பிடிக்கவே பிடிக்காதா? எனக்கு கஷ்டமா இருக்குதுடா. என்னதான் வீராப்பா நீ வேண்டாம்னு சொல்லிட்டு வந்தாலும் மனசு உன்னதான் கேக்குது. கோபமோ பாசமோ அது உன்கிட்ட இருந்து வரும்போது ரொம்ப ஸ்பெஷல் எனக்கு. ஆனா இன்னைக்கு நான் ரொம்ப உடஞ்சு போயிட்டேன் தேவ். என்னோட தேவ், என்னோட சக்தி தேவ். இப்படியா? எனக்கு முன்னாடியே ஒரு பொண்ணை மனசுல நினைச்சிருக்காங்கிறதையே என்னால ஏத்துக்க முடியல. ஐ நோ, இதெல்லாம் சாதாரண விஷயம்தான். ஆனா என்னால சாதாரணமா யோசிக்க முடியல. ஏதோ வேற ஒருத்தங்களோட வாழ்க்கைய நான் வாழ்ந்துட்டு இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. இப்போ ரேவதி அக்காக்குன்னு ஒரு வாழ்க்கை அமைஞ்சிட்டாலும் ஏன்னு தெரியல, என்னால உன்னோட கொஞ்ச நேரம் கூட இருக்க முடியலையே தேவ். ஏதோ நெருப்பு மேல நிக்கிற மாதிரி இருக்கு. ஏன் எனக்கு மட்டும் இப்படி ஒரு சோதனை? இதிலிருந்து நான் எப்படி வெளியே வரப்போறேன்னு தெரியலையே என்று தலையில் அடித்துக்கொண்டு அழுதாள். நமி கஷாயத்தோடு வந்தவர் அழுது கொண்டிருந்த மகளை பார்த்து பதறி அவள் அருகில் வந்து, தீக்ஷி, என்னடி, ஏன் இப்படி அழுவுற? என்னாச்சுடி? வயிறு ரொம்ப வலிக்குதா? ஹாஸ்பிட்டல் போலாமா என்று ஒற்றை கையால் அவளின் முடியை காதோறும் ஒதுக்கிவிட்டு படபடப்பாக கேட்டார். அம்மா, அதெல்லாம் ஒண்ணுமில்ல என்று எழுந்து அமர்ந்த தீக்ஷண்யா அழுத்தமாக கண்ணை துடைத்துக்கொண்டு நமியிடம், அம்மா, ரொம்பெல்லாம் வலிக்கல, ஹாஸ்பிட்டல் போக வேண்டாம் என்றாள். தீக்ஷி, பொய் சொல்லாத. ஊசி போட மாட்டாங்க. நம்ம ஹாஸ்பிட்டலுக்கே போயிட்டு வரலாம். அங்க எனக்கு நிறைய பேரை தெரியும் என்று நமி அவள் ஊசி மாத்திரைக்கு பயந்து கொண்டு வரவில்லை என்கிறாளோ என்று நினைத்து கேட்க, ஐயோ அம்மா, நான் நல்லா தான் இருக்கேன். ப்ளீடிங் ஓவரா இருக்குது. நாப்கின் இருந்தா எடுத்துட்டு வாங்க என்று அவர் கையில் வைத்திருந்த கஷாயத்தை வாங்கி கண்ணை மூடிக்கொண்டு ஒரே கல்பில் குடித்து முடித்து கிளாஸை அவர் கையில் கொடுத்தாள். ரூம்ல இருக்குது, எடுத்துட்டு வந்துடுறேன். நீ போய் குளிடி. உன் பாட்டிக்கு மட்டும் நீ இப்படி வந்து உட்கார்ந்து இருக்கிறது தெரிஞ்சது அவ்வளவுதான் என்று மிரட்டிவிட்டு அங்கிருந்து நகர்ந்தார் நமி. ச்சே, இந்த அம்மா பாட்டியை வேற ஞாபகப்படுத்திட்டு போயிடுச்சு. பாட்டி ஓவரா தான் பண்ணுது. எந்த இடத்துல இப்பெல்லாம் பீரியடான தலை குளிச்சுட்டு தான் வீட்டுக்குள்ள நுழையணும்னு ரூல்ஸ் போட்டு வச்சிருக்காங்க. உலகமே மாடர்னா மாறிட்டு வருது. பாட்டி இன்னும் அந்த காலத்திலேயே இருக்குது.
என்று புலம்பிக் கொண்டு நைட்டியை எடுத்துக்கொண்டு குளியல் அறைக்குள் புகுந்து கொண்டாள். நமி மீண்டும் உள்ளே வந்து பாத்ரூம் கதவை தட்டி அவளிடம் கவரை கொடுத்துவிட்டு அங்கிருந்து சென்று விட்டார். குளித்து முடித்து நைட்டியை அணிந்து கொண்டு வந்து பெட்டில் படுத்த தீக்ஷண்யாவுக்கு கணவனுடன் ஒன்றாக இருந்த நினைவுகள் வந்து பாடாய் படுத்து எடுத்தது. தலை ஈரமாய் இருந்தால் கூட காய வச்சுட்டு படுறீ என்று வார்த்தையால் அதட்டினாலும் அவனை துண்டு எடுத்து பாசமாக துவட்டி விடுவதை இப்போதும் நினைத்து பார்க்கும்போது கூட அவள் உடல் சிலிர்த்தது. ஏண்டா என்ன டார்ச்சர் பண்ற? என்னை நிம்மதியாவே விடமாட்ட போல. நிமிஷத்துக்கு நிமிஷம் உன்னை பத்தின நினைவு டன் கணக்குல ஏறிட்டு போகுது. ஏன்னு தெரியல. உன்னை நினைக்காம இருக்கணும்னு நினைச்சாலும் அப்படி இருக்க முடியல. ஐயோ கடவுளே, இது என்ன சோதனை? காதல்னா என்னன்னு தெரியாத எனக்கு காதல்ன்ற உணர்வை உணர வச்சவரு என் புருஷன். அடிப்படை எதுவுமே தெரியாம என்ன பண்ணணும், எப்படி ஆரம்பிக்கணும்னு ஐடியாவே இல்லாம என்னோட கோலை அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கும் போது ஒரு ஆசிரியரா இருந்து இப்படி பண்ணுன்னு வழி நடத்தினாரு. இப்ப மட்டும் இல்ல, இதுக்கு முன்னாடியும் நான் கேட்டதை கோவப்படாம வாங்கி கொடுத்தாரு. நான் சின்ன வயசுல விவரம் தெரியாம பண்ணின மிகப்பெரிய தப்பையெல்லாம் மனசுல வச்சுக்காம தூக்கி போட்டுட்டு எனக்காக அதை பத்தி பேசாமலே இருந்தாரு. இப்படிப்பட்டவரை எப்படி என்னால மறக்க முடியும்? எனக்காக எல்லாம் பண்ணவரு என்ன லவ் பண்ணியிருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும் என்று பெட்டில் குத்தி அழுதாள். சந்தோஷ் வீட்டிற்குள் நுழைந்து கிச்சனில் சத்தம் கேட்கவும் அங்கு வந்தவர் தோசை வார்த்து கொண்டிருந்த மனைவியை பார்த்து சதா என்று அழைத்தார். சட்டென பயந்த நமி திரும்பி கணவரை பார்த்து முறைத்துவிட்டு தன்னை ஆசுவாசப்படுத்தி கொண்டு, இப்படியா வந்து பயம் காட்டுவீங்க? ஆமா, என்ன இவ்வளவு சீக்கிரம் வந்துட்டீங்க? அண்ணா அண்ணி எப்படி விட்டாங்க என்று புரியாமல் கேட்டார். அதெல்லாம் விடுவாங்க, அதான் கல்யாணமே முடிஞ்சதே. இதுக்கு மேல அங்கிருந்து என்னடி பண்ண போறேன்? அம்மா அப்பா அஸ்வின் புவிய அங்கேயே விட்டுட்டு நீங்க தனியா இருப்பீங்கன்னு தான் வந்தேன். எங்க தீக்ஷி, அவளை கூட்டிட்டு வா, நான் அவட்ட பேசணும் என்றார். என்னங்க வந்ததும் வராதுமா பேசணும்னு சொல்றீங்க? ஏதா பிரச்சனையா? அத நம்ம பொண்ணு தான் சதா சொல்லணும். அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு போய் தீக்ஷியை கூட்டிட்டு வா என்று விட்டு சந்தோஷ் சென்று சோஃபாவில் அமர்ந்தார். என்ன இவரு இவ்வளவு டெரரா இருக்காரு? எப்பவும் வெளியில போயிட்டு வந்தா குளிச்சுட்டு தானே அடுத்த விஷயமே பேச ஆரம்பிப்பாரு. தீக்ஷி விஷயம் ஏதோ சீரியஸா இருந்தா மட்டும்தான் பறப்பாரு. இன்னைக்கு என்ன ஆப்பு வச்சிருக்காரோ? முகம் வேற கோவமா இருக்குது. நான் ஒன்னே ஒண்ணு கண்ணே கண்ணுன்னு பெத்தது ஏதோ பண்ணி வச்சுட்டு வந்துருச்சு போல என்று புலம்பியபடியே அடுப்பை ஆஃப் செய்துவிட்டு தண்ணீர் எடுத்து வந்து கணவனிடம் கொடுத்துவிட்டு மகளை அழைத்து வரச் சென்றார். சந்தோஷ் தண்ணீரை குடித்துவிட்டு சோஃபாவில் சாய்ந்து கண்ணை மூடி அமர்ந்திருக்க தீக்ஷண்யாவுடன் வந்தார் நமி. மகளின் கொலுசு சத்தத்தில் கண் விழித்து நேராக அமர்ந்த சந்தோஷ், தீக்ஷி வா, வந்து இப்படி உட்காரு என்று பக்கத்தில் இருந்த இடத்தை கை காட்டினார். தீக்ஷண்யா அமைதியாக வந்து அமர்ந்து கொள்ள, என்னங்க நான் போய் தோசை சுடவா என்று நமி கேட்க அவரை முறைத்து பார்த்த சந்தோஷ், உன் பொண்ணு வாழ்க்கை அந்தரத்துல நிக்குது, அந்த தோசை தான் உனக்கு முக்கியமாடி என்று கடுப்பாக கேட்டார். என்னங்க சொல்றீங்க என்று நமி அதிர்ச்சியாக அவரை பார்க்க தீக்ஷண்யா பேரதிர்ச்சியாக தன் அப்பாவை பார்த்து வைத்தாள். உட்காரு சொல்றேன் என்று சந்தோஷ் நிதானமாக சொல்லவும் நமி படபடப்பாக அமர மகளை பார்த்த சந்தோஷ், தீக்ஷி எதுக்கு சக்தி கிட்ட சொல்லாம இங்க வந்த? இந்த வீடு உன்னோட வீடுதான், இங்க வர உனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. ஆனா நீ சக்தி கிட்ட சொல்லிட்டு வந்திருக்கணும். அதுதான் உன் அம்மா வளர்த்த வளர்ப்புக்கு நீ கொடுக்கற மரியாதை. ஆனா நீ என்ன பண்ணி வச்சுட்டு வந்திருக்கிற? யார்கிட்டையும் எதுவும் சொல்லாம நீ பாட்டுக்கு உன் அம்மாவோட கிளம்பி வந்துட்ட. உன்னை நீ மறந்துட்டேன்னு நினைக்கிறேன். சக்தி என்கிட்ட சபதம் விட்டுட்டு உன்னை இழுத்துட்டு போனான். இப்போ அதை உடைக்கிற மாதிரி நீ வந்திருக்கிறது உன் உறவுக்கு தான் பிரச்சனை. உன் அம்மா கிட்ட நான் சொன்ன மாதிரி இப்போ உன் வாழ்க்கைய அந்தரத்துல தொங்கிட்டு இருக்கிற மாதிரி தான். ஏன்னா சக்தியோட கோபத்தை சாதாரணமா போக்கிட முடியாது. அவனுக்கு கோபம் வந்துச்சுன்னா அதை கட்டுப்படுத்துறதும் ரொம்ப கஷ்டம். அந்த கோபத்துல அவன் விடுற வார்த்தைய கட்டுப்படுத்துறதும் ரொம்ப கஷ்டம். இது உனக்கு தெரியுமா தெரியாதா என்று நிதானமாக கேட்டார். என்னதான் சொல்றீங்க? இவ சக்தி கிட்ட சொல்லிட்டு வந்தேன்னு தானே என்கிட்ட சொன்னா என்று நமி சொல்ல, இல்ல சதா, இவ பொய் சொல்றா. யார்கிட்டையும் சொல்லல. நீயே என்கிட்ட சொல்லாம இவளை கூட்டிட்டு வந்திருந்தா இந்நேரம் எல்லாருமே இவளை தேடிட்டு தான் இருந்திருப்பாங்க என்ற சந்தோஷ் மகளிடம், தீக்ஷி நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு. சக்தியோட கோபம் நீ அறியாதது ஒன்றும் இல்லை. சொல்ல போனா அவனோட கோபத்தை அதிகம் அனுபவிச்சது நீ மட்டும்தான் என்று அழுத்தமாக கூறினார். தப்புதான் அப்பா, எங்களுக்குள்ள சின்ன சண்டை, அதான் நான் அம்மாவோட இங்க வந்துட்டேன் என்று தீக்ஷண்யா தலையை குனிந்து கொண்டு சொல்ல, அடிப்பாவி, என்ன பண்ணி வச்சிருக்கிற? இதெல்லாம் என்னடி பழக்கம்? எங்க இருந்து கத்துக்கிட்ட? நான் உனக்கு நல்லது தானே கத்து கொடுத்தேன்.
என்ன நடந்தாலும் பொறுமையா இருக்க சொல்லியிருக்கேன்ல. ஏன்டி இப்படி இருக்க? நான் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டியா? என்று அவள் முதுகிலே அடித்தார் நமி. சதா, விடு. இவள அடிக்கிறது மட்டும் அவனுக்கு தெரிஞ்சது, அதுக்கும் சேர்த்து வச்சு திட்டுவான் என்றார் சந்தோஷ். நம்ம பொண்ணு அத்தான் இவ. இவள திட்ட அடிக்க நமக்கு இல்லாத உரிமையா? இவ பண்ணிட்டு வந்திருக்கிற விஷயத்த கேட்டு 10 மாசம் சுமந்த வயிறு எரியுது. சரோ அம்மா இவள பத்தி என்ன நினைச்சிருப்பாங்க? ஆல்ரெடி இவ வேலைக்கு போறதே அவங்க வேண்டாம் வேண்டான்னு சொல்லிட்டு இருக்கிறதா மோகனா அண்ணி சொல்லி வருத்தப்பட்டாங்க. இப்போ இப்படி பண்ணி வச்சிருக்கா. அவன் சும்மாவே ஆடுவான். இதுல இவ சலங்கைய கட்டி விட்டுட்டு வந்திருக்கா என்று முதுகில் இன்னும் 4 அடி சேர்த்து வைத்தார். அம்மா விடுமா, வலிக்குது. அதான் சொல்றேன்ல சண்டை போட்டுட்டு வந்துட்டேன்னு என்று தீக்ஷண்யா கடுப்பாக சொல்ல. என்னடி சண்டை? என்ன சண்டை போட்ட? உங்க அப்பாவுக்கும் எனக்கும் வராத சண்டையா? இத்தனை வருஷத்துல நான் கோவிச்சுக்கிட்டே போனாலும் யாருகிட்டையும் சொல்லாம கொள்ளாம போனதில்லடி என்று கோபமாக கூறினார் நமி. ஓவரா பண்ணாதம்மா. நான் நாளைக்கு எங்க வீட்டுக்கே போயிடுறேன். இப்போ உங்களுக்கு நிம்மதியா? பெத்த பொண்ணை பத்தி கொஞ்சமும் கவலை இல்ல. என்ன ஏதுன்னு கேட்காம அடிக்கிற? அப்பாவும் என்ன புரிஞ்சுக்கல. போங்க, நீங்க அவனுக்கு தான் ஃபேவரா இருக்கீங்க என்று சொல்லிவிட்டு அழுது கொண்டே ஓடிவிட்டாள் தீக்ஷண்யா. ஏய் தீக்ஷி என்று நமி கவலையாக அழைக்க, சதா விடு. அவளுக்கு இன்னமும் சத்தியை பத்தி முழுசா புரியல, தெரியல. நாம இவ நல்லதுக்காக திட்டினா கூட அதை புரிஞ்சுக்கிற நிலைமையில தீக்ஷி இல்ல. நம்ம பொண்ணு தானே, எங்க போயிட போறா? அவளை கண்டுக்காத. அவ போய் சக்தியோட ஒன்னா புரிதலோட இருந்தாவே சந்தோஷம்தான். அத்தான். இவ இப்படி இருக்கா? இன்னும் எப்பதான் பெரிய பொண்ணா யோசிக்க போறாளோன்னு தெரியல என்று சலிப்பாக கூறினார் நமி. சின்ன பொண்ணு தானே சதா, புரிஞ்சுப்பா. இருந்ததுக்கு இப்ப எவ்வளவோ பரவாயில்ல, விடு என்றார் சந்தோஷ். அதுவும் சரிதான். சரி, அவளுக்கு தோசை கொடுத்துட்டு அவளோடையே படுத்துக்கோ. எனக்கு எதுவும் வேண்டாம். அவளை தனியா விடாத என்று சொல்லிவிட்டே அறைக்கு சென்றார் சந்தோஷ். தலையாட்டிய நமி கிச்சனுக்கு வந்து அவளுக்கான உணவை எடுத்துக்கொண்டு அவளின் அறைக்கு வந்து, தீக்ஷி எழுந்துரு, அடம் பண்ணாம சாப்பிடு என்று சொல்லவும், அம்மா இந்த மாதிரி டைம்ல எனக்கு சாப்பிடவே பிடிக்காதுன்னு தெரியும்ல, அதை அப்படியே வச்சுடு. பசி எடுத்தா நானே எடுத்து சாப்பிட்டுக்கிறேன். ப்ளீஸ் என்னை கொஞ்சம் தனியா விடு என்று கெஞ்சினாள் தீக்ஷண்யா. சரி தாயே, என் மாமியார்ட்ட கூட நான் இவ்வளவு சோதனை அனுபவிச்சிருக்க மாட்டேன். நீ என்னன்னா என்ன மாமியார் கொடுமை பண்ற. இதுக்கெல்லாம் உனக்கும் ஒரு குழந்தை பிறந்து உன்னை படுத்தி எடுக்கல, நான் உன் அம்மா இல்லடி என்று சபதம் விட்டுவிட்டு டேபிளில் சாப்பாட்டு தட்டை வைத்துவிட்டு வந்து சோஃபாவில் படுத்துக்கொண்டார். சில நிமிடங்களில் தூங்கியும் விட்டார். நடுச்சாமத்தில் தண்ணீர் தாகம் எடுக்கவும் எழுந்த நமி அறையே இருட்டாக இருப்பதை பார்த்து திகைப்பாகி, இந்த பொண்ணு இருக்காளே, கடவுளே, இன்னும் இவ என்னென்ன சோதனை தான் எனக்கு தரப்போறாளோ தெரியல என்று புலம்பியபடி எழுந்து வந்து லைட்டை போட்டு கொட்டாவி விட்டவாறு பெட்டை பார்த்து, தீக்ஷண்யா என்று அரண்டு போய் கத்தினார்.